திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தோற்றமும் தாத்பரியமும். அறிமுகம். தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஆண்டும் பெருமையுடன் கொண்டாடப்படும் திருவிழாவாகும். இதில் சிறப்பு பெற்றது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா. இது முருகனின் பிறந்த மாதம் என்றும் அருணாசலேஸ்வரர் சிவனின் ஜோதி வடிவ வெளிப்பாடு என்றும் கருதப்படுகிறது. திருவண்ணாமலை ஜோதி எவ்வாறு தோன்றியது? ஒரு காலத்தில் பிரம்மா படைப்பாளர் மற்றும் விஷ்ணு பாதுகாப்பாளர், யாரு பெரியவன் என வாதிட்டனர். அந்த சமயத்தில் பரமசிவன் தன் பரம ஜோதி வடிவத்தில் அனந்த ஜோதி ஸ்தம்பம் எண்ட்லெஸ் பில்லர் ஆஃப் ஃபயர் ஆகத் தோன்றினார். அந்த ஜோதியின் உச்சியும் அடியும் காண முடியாத அளவுக்கு பறந்தது. சிவன் சொன்னார், உங்களில் யார் எனது உச்சி அல்லது அடியை கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியின் அடியில் அந்த ஜோதி ஸ்தம்பத்தின் அடியை தேட சென்றார். பிரம்மா அன்னம் ஹன்சம் வடிவில் மேலே பறந்து உச்சியை தேடினார். ஆயினும் விஷ்ணு மிகவும் ஆழத்தில் சென்றும் அடியை காணவில்லை. பிரம்மா மேலே பறந்தும் உச்சியை காணவில்லை. அந்த நேரத்தில் பிரம்மா ஒரு தளிர் தாளத்தை தாழம்பூவை பார்த்து பொய்யாகச் சொன்னார். நான் உச்சி கண்டேன், இதோ சாட்சி. அப்போது சிவபெருமான் அந்த பொய்யை உணர்ந்து பிரம்மாவை தண்டித்து, இனி உனக்கு பூமியில் கோயில் இருக்காது, உன்னை யாரும் வழிபட மாட்டார்கள் என்றார். அதே நேரத்தில் விஷ்ணுவை உண்மையின் அடையாளமாக புகழ்ந்தார். அந்த அனந்த ஜோதி ஸ்தம்பமே இன்று அருணாசல மலையாக மாறியது. அதாவது ஜோதியாக தோன்றிய சிவன் பின்னர் மலையாக நிலைத்தார். இதுவே திருவண்ணாமலை ஜோதி உருவான வரலாறு. அருணாசலம் என்ற பெயரின் தாத்பரியம். அருணம் என்றால் அழுக்கு, பாவம், அறியாமை என்பதை குறிக்கும். அசலம் என்றால் மலை, அதாவது அருணாசலம் பாவங்களை அழைக்கும் மலை. இங்கு அருணாசலேஸ்வரர் தீ ஜோதி தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். அவர் தன் ஒளியால் நம்முடைய அறியாமையை எரித்து நம்மை ஆன்மீக வெளிச்சத்துக்கு வழிநடத்துகிறார். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவம். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினம் அன்று அருணாசல மலையின் உச்சியில் ஒரு பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீபம் அருணாசலேஸ்வரரின் ஜோதி வடிவத்தை குறிக்கிறது. அந்த தீபம் ஏற்றப்படும் போது முழு திருவண்ணாமலை நகரமே ஒளியால் நிரம்பி ஒளிர்கிறது. இது சிவபெருமானின் அனந்த ஜோதி தரிசனத்தை குறிக்கிறது. அந்த நேரத்தில் மக்கள் அருணாசலா ஹராஹரா என்று முழங்குகின்றனர். அந்த ஒலி, அந்த ஒளி, அந்த ஆன்மீக அதிர்வு அனைத்தும் சேர்ந்து பிரபஞ்சமே சிவமயமாக மாறுகிறது. இதன் தத்துவார்த்தம் ஜோதி தத்துவம். அருணாசல ஜோதி தத்துவம் கற்றுத்தருவது, சிவன் என்பது வெளிப்புறத்தில் காணும் தீ அல்ல. அந்த ஜோதி நம் உள்ளே ஒளிரும் சிந்தனை தீபம். நம் அகத்தில் உள்ள அறியாமை இருள் அதனுடன் சேரும் போது அது கரைகிறது. அதனால் இந்த தீபம் நம்முடைய உள்ளார்ந்த ஒளியை வெளிக்கொணரும் ஒரு அடையாளமாகும். திருவிழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? திருவிழா காலம் பொதுவாக 10 நாட்கள் நீளமான மிகப்பெரிய பண்டிகையாகும். முக்கிய நிகழ்வுகள். தீப ஒளி ஏற்றும் நாள் மாலை 6 மணிக்கு மலையின் உச்சியில் பெரிய மகா தீபம் ஏற்றப்படுகிறது. சுமார் 3500 கிலோ நெய் பெரிய வெண்கல குடத்தில் ஏற்றப்படும். அந்த தீபம் பல நாட்கள் தொடர்ந்து எரிகிறது. பிரம்மோற்சவம். கோயிலில் தினசரி உற்சவங்கள் நடக்கின்றன. அருணாசலேஸ்வரரும் நாயகியாரும் பல வாகனங்களில் ஊர்வலம் வருகின்றனர். கிரிவலம். கிரிவலம் பக்தர்கள் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள அருணாசல மலையைச் சுற்றி நடந்து வருகிறார்கள். இதனை பிரதட்சிணை என்று கூறுவர். இதனால் பாப நிவிர்த்தி, மன அமைதி, ஆன்மீக ஒளி கிடைக்கும். கார்த்திகை மாதத்தின் தெய்வீக பின்னணி. கார்த்திகை மாதம் தெய்வீகமாக கருதப்படுவதற்கு காரணம், இதே மாதத்தில் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்ணினால் வளர்க்கப்பட்டார். அதனால் இந்த மாதம் அக்னி தத்துவம் மற்றும் முருகனின் சக்தி இரண்டும் கலந்த மாதம். அதனால் சிவனின் தீபம் மற்றும் முருகனின் பிறப்பு,
இரண்டும் ஒரே தத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. அறியாமையை அழித்து ஞான ஒளியை வழங்கும் தீ தத்துவம். யார் இதை முதலில் கொண்டாடினர்? திருமூலர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்ற நாயன்மார்கள் அனைவரும் அருணாசல ஜோதியை தமது பாடல்களில் புகழ்ந்துள்ளனர். புராணங்களில் கூறப்படுவது, பிரம்மா, விஷ்ணு இருவரின் வாதம் காரணமாகவே சிவபெருமான் ஜோதி வடிவம் எடுத்தார். இதுவே பிறகு மக்களிடையே ஜோதி தரிசனம் என்ற புனித மரபாக வளர்ந்தது. ஆன்மீக அர்த்தம். இந்த திருவிழா நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, உலகை வெளிச்சம் தரும் தீபம் அல்ல, நம் உள்ளத்தை ஒளியூட்டும் ஞான தீபமே உண்மையான ஜோதி. தீபம் ஏற்றும் போது நம் உள்ளத்தில் ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நினைச்சு நம்முள் உள்ள இருளை எரிக்க வேண்டும். இன்று ஏன் இதை முக்கியமாக கொண்டாடுகிறோம்? இது தமிழ் சமய ஒற்றுமையின் சின்னம். சைவம், வைணவம், சக்தி வழிபாடு எல்லாமே ஒரே ஒளியிலே இணைகின்றன. இது பிரபஞ்சத்தின் ஒளியை உணர்வதற்கான நாள். அருணாசல தீபம் காணும் ஒருவர் அறியாமை, பாவம், துயரம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுவார் என்று நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை ஜோதி நம் வாழ்க்கையில் சொல்லும் உண்மை மிக எளிதானது. சிவம் நம்முள் ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளியை தேடிப் போவதே வாழ்க்கையின் உண்மையான பயணம். அருணாசல மலையில் ஒளிரும் அந்த தீபம் நம் உள்ள ஒளியை நினைவூட்டும் தெய்வீக சின்னம். அதனால்தான் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலைக்கு சென்று அந்த ஜோதி தரிசனத்தை பெற்று மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி, ஞான ஒளி பெறுகின்றனர். இணைந்திருங்கள் KMP பக்தி. என்றென்றும் இறைப்பணியில் உங்களுக்காக.